ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே மினிலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஈவினிங்லேருந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு பையன் வந்து சொல்லிட்டு இருந்தான். என்ன பாட்டுக்காரான்னு எனக்கு தெரியல, அப்பப்போ ஆடிட்டே இருப்பாங்க, நான் அது சரியாக கவனிக்கலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் தெரியுது, வா பட 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 வெந்தன் கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் ஆடிட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறம் பையன் வச்சு காமிச்சுனா அவங்க தூங்கி எதுவுமே அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நல்லா ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன் இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க அப்பப்போ ஆடுற டான்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து அதில் தான் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனல் நேம்லேயே தான் அதுவும் இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் இந்த வெயில் சீசனில் நிறைய இலெல்லாம் கொட்டிகிட்டே தான் இருக்குது. ஒரு 3 days ஒன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அதிலே வளக்கி ஃபுல்லாக செடிங்களுக்கு உரமாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம முருங்கை செட்டில் வந்து பேசி நான் முருங்கை பிஞ்சுலாம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டுருப்போம் பாருங்கள். அந்த பிஞ்சு நான் கொட்டிடுமோ இல்லை பெருசாகுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஞ்சுமே கொட்டாமல் வச்ச பிஞ்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை அறுவடைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள். கீழே வந்துமே பாப்பாவுக்கு பால், அதுக்கப்புறம் எங்களுக்கு டீ எல்லாம் போட்டு நல்லா குடிச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பா அவங்க அண்ணா 3 பேரும் வந்து கிளம்பி ரெடியாக இருக்கோம். அதுக்கப்புறம் தான் போனோம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.